வெல்கம் டு டிவைன் 369 டேரா ட்ரேடிங். நான் உங்கள் லக்ஷ்மி, உங்கள் ஃபேவரட்டான டேரோ ரீடர், ஸ்பிரிச்சுவல் ஹீலர், ரெக்கி கிராண்ட் மாஸ்டர். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஏஞ்சலோடைய கைடன்ஸ் தான் பார்க்க போகிறோம். எஸ், ஏஞ்சல் இந்த செப்டம்பர் மந்த்துக்கு நமக்கு என்ன மாதிரியான கைடன்ஸ் இல்லை பிளஸ்ஸிங்ஸ் இந்த மாதிரி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அது கூட ஒரு எஸ்ஆர் நோ கொஷின்ஸும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஏதேனும் ஒரு கொஷினை வீடியோ பாஸ் பண்ணிட்டு கூட நீங்கள் நினச்சி வச்சுக்கோங்க. பர்சனல் ரீடிங் வேணும்னா ஸ்க்ரீனில் பெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நாங்கள் அதில் உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுறோம். ஓகேவா? இப்போ வாங்க நம்ம ரீடிங்குள்ளே போகலாம். ஸோ ஏஞ்சல்ஸ் இந்த செப்டம்பர் மந்த்துக்கு என்ன ப்ளஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த எனர்ஜியை நீங்கள் கிளைம் பண்ணிக்கன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்டில் ஏஞ்சலுக்கு தேங்க்ஸ் சொல்லுங்கள். இப்போ வாங்க நம்ம ரீடிங்குள்ளே போகலாம். ஓகேவா? ஸோ செப்டம்பர் மந்த்துக்கு பார்க்குறவங்களுக்கு சில பேருக்கு ஏதோ ஒரு புது வகையான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு ஏஞ்சல்ஸ் வந்து ப்ளஸ் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் ஓப்பனப்பாக இருங்க, அதை ரிசீவ் பண்ணதுக்கு நீங்கள் ரெடியாக இருங்க அப்படிங்கிற கைடன்ஸ் கொடுக்குறாங்க. மேபி அது ஜாபில் இருக்கலாம், இல்லை கரியரில் இருக்கலாம், இல்லைனா வீடு கட்டுறவங்க யாராவது மேபி அதுக்கு டைம் பார்த்துட்டு இருக்கலாம், அந்த மாதிரியும் இருக்கலாம். அப்ராடில் போய் யாராவது படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் அதுவும் அவங்களுக்கு அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அந்த மாதிரியும் இருக்கலாம். ஓகேவா? ஸோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருது. ஸோ நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணிக்கோங்க. காம்ப்ரமைஸ் பண்ணணும். ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் யூஸ் பண்ணணுன்னா ஏதாவது ஒரு விதத்தில் நீங்கள் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ உங்கள் கரியரையோ ஏதோ கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியில் வரணும் அப்படிங்கிற மாதிரியும் எனக்கு தெரியுது. ஓகேவா? அடுத்து அப்படி வரும்போது இங்கே பாருங்கள், உங்களுக்கு இன்னும் மிக குறுகிய காலத்தில் ஏதோ ஒரு பெரிய பிளஸ்ஸிங்ஸ், ஏதோ ஒரு பெரிய இது உங்களுக்கு நடக்க இருக்குது அப்படிங்கிறதா சொல்கிறாங்க. இந்த நியர் ஃப்யூச்சர் ஆர்எல்ஸ் நீங்கள் கேள்வி கேட்டதுக்கு கூட எப்போ நடக்கும் அப்படிங்கிற மாதிரி யாராவது கேட்டிருந்தா கூட அவங்களுக்கு கூட ஆன்சர் வந்து இந்த நியர் ஃப்யூச்சர் மிக சீக்கிரமாகவே நீங்கள் எதிர்பார்த்த விஷயம் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எஸ்ஆர் நோ கொஷின்ஸுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸ்ட்ராங்காக நோ சொல்லியிருக்காங்க. யார் என்ன நினச்சிருக்காங்கங்கிறது எனக்கு தெரியல, பட் ஸ்ட்ராங்காக நோ சொல்லியிருக்காங்க. இந்த ரீடிங் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். அண்ட் ஏஞ்சல்ஸ்க்கு கிராட்டிட்யூட்